போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடக்கும் போதே அமைச்சரா இருக்கக்கூடிய ஒருத்தர் போதைப் பொருள் பயன்படுத்தினாருன்னு ஒரு வீடியோ வந்துச்சு. மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. கில்லி சரத் தாம்பரத்தோடைய தாவக எம்எல்ஏ. இப்போ அவர் மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ தாவக்காவோட அமைச்சரவையே மாற்றக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கில்லி சரத்துக்கு அப்படி ஒரு சிக்கல் உருவாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி விவாதிக்கப்புறம் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைஞ்சிருக்காரு. ஐயா வணக்கம். கில்லி சரத் அவருடைய ஒரே ஒரு வீடியோவால தமிழக அமைச்சரவையே மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதான் அவரு தாம்பரம் எம்எல்ஏ இருக்காருல்ல, கில்லி சரத்குமார். அவர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு. அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி யானை இது தலையிலே மண்ணவாரி போடும்ல, அது மாதிரி அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சென்னையில சேப்பாக்கத்துல நடந்த ஒரு ஐபிஎல் மேட்சை பார்க்க போய் அங்க அவர் பண்ண அந்த லீலை எல்லாமே இந்த வீடியோ வந்திருக்கும். அதாவது மிகப்பெரிய போதைப் பொருளை பயன்படுத்த இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு ஏடிஎம் கார்டு இல்லாட்டி ஒரு கார்டை வச்சுக்கிட்டு அதை மொபைல் ஃபோனு இதுலேயே வச்சு அப்படியே தட்டுவாங்க, தூளாக்கி அதை ரூபா நோட்டில் வச்சு அதை உருட்டி அதுக்குள்ளே வச்சு அப்படி மூக்கில் இழுப்பாங்க. இது மிகப்பெரிய, அதாவது பயங்கரமாக போதை தரக்கூடிய விஷயங்களை பண்ணுற விஷயத்த அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு கொடுத்த விளக்கங்கள், அவர் அங்கே கூட இருந்தாங்கல்ல, அவங்க நண்பர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த குழந்தை அவங்க ஃபீட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால அந்த குழந்தைய இல்லை வீடியோவில் இல்லை. ஆனால் அவங்களுக்கு சொன்ன காரணம் அந்த மாத்திரையை தான் அவர் நுணுக்குனாரு. அவர் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி தக் லைஃப் மொமெண்ட்டுன்னு பண்ணலான்றதுக்காக, அதாவது ஜாலியாக ஒரு வீடியோ பண்ணி தான் போட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது குழந்தையே ஃபீட் பண்ண போயிருக்கு, ஆனால் குழந்தைய ஃபீட் பண்ணுற, ஆனால் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கு. குழந்தைய யார் போய் ஃபீட் பண்ணியிருக்கா அந்த ஒரு கேள்வி. குழந்தையே இல்லை. அதே மாதிரி இவருக்கு கொடுக்கப்பட்ட விளக்கமே ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விளக்கத்தை அந்த கூட இருந்தவங்களும் சரி, அவர் ஒரு வீடியோவில் மனைவியோட இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டு சொன்னாப்புல. இதை கண்டிச்சு தான் இன்னைக்கு திமுகவோட மாணவர் அணி தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் ஆரம்பிச்சாங்க. எதிர்கட்சியா திமுக செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. திமுக ஆட்டத்தை ஆரம்பிச்சு அன்னைக்கே நாங்கள் சொன்னோம். அது இன்னையிலிருந்து ஆரம்பிச்சாச்சு. அது அதன்படி பார்த்தீங்கன்னா, ஆனால் போலீஸ் அனுமதி கொடுக்கல. அதாவது ஜனநாயக நாட்டில் ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க வேண்டியது தூய சக்தி கவர்மெண்ட்டுக்கு தெரியல. ஜனநாயகம்னா என்னன்னு தெரியல. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொன்னது பூரா மறந்துட்டாங்க. நாங்கள் தூய சக்தி, தூய ஆட்சியை கொடுப்போம், நாங்கள் இனிமே தமிழ்நாடே அப்படி மாறிடும் இப்படி மாறி சொர்க்க பூமியா மாறிடும் சொல்லிட்டு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு போராடுறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருந்தா அவங்க பாட்டு ஓரமா போராட்டி வீட்டுக்கு போயிருவாங்க. இப்போ அனுமதி கொடுக்காதனால என்ன நடந்துச்சு, இன்னைக்கு ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா அனுமதி தரலேன்னு கண்டிச்சு போராட்டம். அதே மீறி போராட்டம் நடத்துறாங்க. பல இடங்கள்ல கைது செய்யப்பட்டாங்க. ஆமா, அதுக்கு கைது பண்ணுவாங்க. ஈவினிங்ல முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் கூட கைது செய்யப்பட்டார். சேகர் பாபு கூட கைது செய்யப்பட்டார். எல்லா பேரும் மா சுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டார். இப்படி தமிழ்நாடு ஃபுல்லா திமுக நடத்திய போராட்டம் அனுமதி இல்லாம, அனுமதி கொடுக்காத நடந்த போராட்டம் பெரிய லெவலில் சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த போராட்டத்தோட முடிவுல தான் அமைச்சரவை மாறுறதுக்கான ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. இது அதாவது நீங்க இந்த கவர்மெண்ட் ஒரு ஜூமி கவர்மெண்ட். இது நீங்க என்ன நீங்க பண்ணாலுமே அங்க இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதை கடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்ப விஜய் அவர்கள் திரிஷா கூட அன்னைக்கு கேக் வெட்டினாரா, அவருடைய பிறந்த நாள் ஜூன் 22ஆம் தேதி. அந்த படத்தை வெளியிட்டதே திரிஷா தான். அதுக்கப்புறம் அந்த அம்மா இன்ஸ்டாகிராம்ல இருந்து அவங்க அன்ஃபாலோ பண்ணாங்க. சரியா? இதை இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல என்ன சொல்லியிருந்தா, இது ஏஐ படம் அப்படின்னாங்க. ஆனா அதே சட்டையை போட்டு அவர் அடுத்த நாள் வெளியில வந்தாப்புல. அதே மாதிரி அவர் பயன்படுத்தின அந்த ஐபோன் அந்த கேக்கு பக்கத்துல இருக்கு. அடுத்த நாள் அவர் இந்த பஸ்ஸை ஓபன் பண்ணாரு. நிறைய அந்த வீடியோ எடுக்கும்போது அதே மொபைலை தான் அவர் வச்சு இந்த செல்ஃபி வீடியோ எடுத்தாப்புல. இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போது அதெல்லாம் கடந்து போயிட்டு இருக்காங்க. அண்ணா, இது ஏன் சொல்றோம்னா, அன்னைக்கு ஜூன் 22ஆம் தேதி தான் சென்னையில அமோனியா வைக்கஸ் ஒரு ஃபேக்டரியில நடந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒரு 14 பேர் இறந்துட்டாங்க. அந்த செய்தியே வெளியில வராத அளவுக்கு இவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி. இன்னொன்னு, அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கேக் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த கேக்கெல்லாம் இதனால நான் பிறந்த நாளை கொண்டாடலேன்ட்டு அந்த கேக்கெல்லாம் திருப்பி அனுப்புனதா ஒரு வீடியோ, ஒரு போட்டோஸ் வீடியோ போட்டு விட்டாங்க. ஆனா நைட்டு 12 மணிக்கு அவர் கேக் பண்ணியிருக்காப்ல. இது நீ இப்படிதான் இதுக்கு ஒரு ஏதாவது விளக்கம் கொடுக்குறாங்களா எவனாவது? கொடுக்கவே மாட்டாங்க. போலதான் இப்ப இந்த போதை பிரச்சனை, கில்லி சரத்தோட பிரச்சனைக்கும் எதுவுமே பேசாம இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா நமக்கு கிடைச்ச ஒரு சில தகவல் என்னன்னா,
இப்போ அவர் வந்து அமைச்சரவையிலிருந்து நீக்கிட்டு உடனே வேறொரு அமைச்சரை மாற்றணும் அப்படின்னா இவங்க போராட்டத்தால தான் இவங்க உடனே அமைச்சரை மாத்துறாங்கங்கிற ஒரு பேர் வந்துடும். அதனால ஒரு சில மாதங்கள் தள்ளி போட்டு அதன் பிறகு வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. அதாவது திமுக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் சம்பந்தப்பட்ட ஆள் வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தினால வீடியோ அவரே வெளியிட்டாரு. ஆனா அவர் உண்மையிலே பயன்படுத்தினாரா இல்லையான்னு நீங்க அவரை சோதனைக்கு உட்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தி இருந்தாருன்னா நீங்க வந்து நடவடிக்கை எடுங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. ஸோ அப்படி அவர் சொன்ன பணியிலே பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தான் மாத்திரையை நான் வந்து இந்த மாதிரி இது பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் சோதனைக்கு ஆளாகாம நான் புனிதவான்னு வந்து அடுத்த நாளே வீடியோ விடுறாரு. கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ வெளியான அடுத்த கொஞ்ச நேரத்திலே அவர் வந்து குடும்பத்தோட வந்து அந்த குழந்தையோட வீடியோ வெளியிடுறாரு. நாங்க கிடையாது அப்படின்னு. அப்படிப்பட்ட நபர் ஓப்பனா வந்து பிரஸுக்கு முன்னாடி நான் வந்து இந்த சோதனைக்கு உட்பட வந்து நான் தயாருங்க. என் மேல அபாண்டமான குற்றச்சாட்டை திமுக சொல்லுது. வழக்கமான பணியில திமுக அதை வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அழகா வந்து அவங்க வரலாமே அவரு. இப்போ இது வரைக்கும் அவர் வந்து வாய் திறக்கல இது சம்பந்தமா. அங்க இப்போ தாவேக்காவோட தலைமை அமைச்சரவையில அவர் தொடர்ந்து வச்சிருக்குமா அல்லது நீக்குமா? தாவேக அமைச்சர்கள் இன்னும் அவருக்கு இன்னும் 2 துறைகளை வேணா கொடுப்பாங்களே ஒழிஞ்சு அவரை வந்து நீக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் மாற்றமே கிடையாது. இது மாற்றமே இல்லாத ஒரு கவர்மெண்ட். அதான் மாற்றம். ம். பார்க்கலாம். இந்த அரசு இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நபருக்கு அமைச்சரவையில தொடர்ந்து இடம் கொடுப்பாங்களா அல்லது மாற்றுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.